அவர் ஒரு தீராத விளையாட்டு பிள்ளை. அவர் விளையாட்டுக்கு எந்த காலத்தை வேணாலும் எடுப்பார், எந்த காலத்தில் வேணாலும் எப்படி வேணாலும் விளையாடுவார். அவர் விளையாடுறதுக்கு எந்த கிராமரும் இருக்காது, எந்த விதிமுறைகளும் இருக்காது. எல்லா விதிமுறைகளையும் அடித்து உடைத்து நொறுக்கி தான் ஒரு விளையாட்டை விளையாடுவார். உதயநிதி ஸ்டாலினை பற்றி அதிகமாக பேசுகிறது எனக்கு வெக்கமாக இருக்கு சார். மொத்தத்தில் திமுக என்பது மக்கள் விரோத, தேச விரோத தீய சக்தி. தமிழ்நாட்டில் உள்ள பட்டியலின மக்களின் இன துரோகி திருமாவளவன். அதே ரேஞ்சில் தான் திரு ரஞ்சித் அவர்களையும் திரு மாரி செல்வராஜ் அவர்களையும் பார்க்க வேண்டிய சூழலில் நாம் இப்போது தள்ளப்பட்டிருக்கிறோம். அந்த ரேகா என்கின்ற பெண்ணுக்காக குரல் கொடுக்காத ரஞ்சித் அவர்களையும் குரல் கொடுக்காத மாரி செல்வராஜ் அவர்களையும் வன்மையாக கண்டிக்கிறோம். நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்முடன் இணைந்திருப்பவர் நடிகர் திரு ரவிச்சந்திரன் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். ஜெய் ஸ்ரீராம். சார், பொங்கல் அப்போ பார்த்தீங்கன்னா இந்த நடிகர் சந்தானம் குறித்து வடக்குப்பட்டி ராமசாமின்னு ஒரு படத்தில் நடித்த ட்ரைலர் வந்துச்சு. அது ஒரு வமசனம் இருந்துச்சு. அது திமுகலாம் சந்தானத்தை எதிர்த்தாங்க. இதை எப்படி சார் பார்க்குறீங்க சினிமா துறை சேர்ந்தவர்ன்ற மாதிரி? ஸ்ரீ ராமச்சந்திரமூர்த்தியை கிண்டல் அடித்து வசனம் வந்தால் எதிர்க்க மாட்டாங்க. ஆனால் ராமசாமி நாயக்கரை ஏற்று ஒரு வசனம் வந்தால் எதிர்ப்பாங்க. இந்த சாமியே இல்லைன்னு சொல்லி ஊருக்குள்ள சுத்தி தெரிஞ்சிய அந்த ராமசாமி தானே நீ? இதுதான் திராவிட கொள்கை. திராவிடம் என்பது இந்துக்களுக்கு எதிரானது. திராவிடம் என்பது இந்து மத நம்பிக்கைகளுக்கு எதிரானது. திராவிடம் என்பது இந்து மதத்தை அழித்து ஒழித்துவிட்டு இந்து மக்களை அனைவரையும் மதமாற்றம் செய்வதற்கான வழிவகைகளை ஏற்படுத்தி கொடுத்து அவர்களை சிறுபான்மை மக்களாக நிறமாற்றி அதன் மூலியமாக ஓட்டு அறுவடை செய்வதற்கு துடிக்கக்கூடிய இயக்கமாக திராவிட முன்னேற்றக் கழகமும் அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் விளங்கி கொண்டிருக்கிறது. அதனுடைய ஒரு வெளிப்பாடு தான் இப்படிப்பட்ட வசனங்களுக்கும் காட்சிகளுக்கும் இவர்கள் எதிர்ப்பை தெரிவிப்பார்கள். இதற்கு ஆப்போசிட்டாக மூவி வந்தால் நம்ம எதிர்ப்பை தெரிவிக்கிறோம்ல, அதே போல தான் அவங்களும் தெரிவிக்கிறாங்க. அவங்க தெரிவிக்கிறது நியாயம் இல்லை. ஆனால் கிட்டத்தட்ட 70 ஆண்டு கால திராவிட சினிமா வரலாற்றில் இப்படி படங்கள் வரல. இப்போ ஒன்று ஒன்றா படங்கள் வர ஆரம்பிக்குது. இவங்களால் அதை தாங்கிக்க முடியல, ஏற்றுக்க முடியல. எப்படியாச்சும் இந்த படங்களை முடக்க வேண்டும் என்பதற்காக செய்யப்படக்கூடிய முயற்சியாகவே இதை நான் பார்க்குறேன். சந்தானம் அவர்கள் பயப்படக்கூடாது. துணிந்து நீங்கள் உங்கள் படத்தை வெளிக்கொண்டு வர வேண்டும். அதற்கு எங்களை போன்றவர்கள் தொடர்ந்து ஆதரவு கொடுப்போம் என்று தருணத்தில் திரு சந்தானம் அவர்களுக்கு அன்புடன் தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த கேப்டன் மில்லர் படம் வெளியானுச்சு. அப்போ ட்விட்டரில் உதயநிதி அவர்கள் விமர்சனம்லாம் எழுதியிருந்தாரு. ஏன்னா சார், சினிமா அரசியல் வாழ்க்கையில தாண்டி இன்னும் சினிமாக்குள்ளேயே இருந்துட்டு இருக்காரா சார்? அது அவர் சினிமாக்காரன் இல்லை, அரசியல்வாதி இல்லை. அவர் ஒரு தீராத விளையாட்டு பிள்ளை. அவருடைய தீராத விளையாட்டுக்கு ஒரு வடிகாலாக அமைந்தது சினிமா துறை. அதில் பால்டாய் இல்டாய்லாம் நிறையா பேசுவாங்க. இதற்கெல்லாம் ஒரு மாற்று சிந்தனை வேணும்னு இது புள்ள கெட்டுப்படக்கூடாது அப்படிங்கிறதுக்காக அரசியல் இழுத்துட்டு வச்சுருக்கிறாங்க. அவர் என்றைக்கும் ஒரு விளையாட்டு புள்ள தான் உதயநிதி ஸ்டாலின். ஏன்னா பார்ன் வித் கோல்டு ஸ்பூன். அவருக்கு பசி தெரியாது, பட்டினி தெரியாது. ஒரு மனிதனுடைய எண்ணம், செயல், சிந்தனை எதுவும் இருக்காது. ஏன்னா எல்லாமே அளவுக்கு மீறி அனுபவிச்சுட்டு இருக்கிறாரு, அனுபவிச்சுட்டு இருந்தார், அனுபவிச்சுட்டு இருக்கிறாரு, அனுபவிச்சுக்கிட்டே இருப்பார். அது மக்கள் பணத்தை கொள்ளையடித்து கோடி கோடியாக அவங்க அப்பரும் பாட்டனும் சேர்த்து சொத்து வச்சுட்டு போயிருக்காங்க. அந்த செல்வ செழிப்பிலை பிறந்து செல்வ செழிப்பிலை வளர்ந்து அவர் பிறந்து வளர்ந்து வந்தவர். அவருக்கு அவர் அதான் சார், அவர் சினிமாக்காரும் கிடையாது, அரசியல்வாதியும் கிடையாது. அவர் ஒரு தீராத விளையாட்டு பிள்ளை. அவர் விளையாட்டுக்கு எந்த காலத்தை வேணாலும் எடுப்பார், எந்த காலத்தில் வேணாலும் எப்படி வேணாலும் விளையாடுவார். அவர் விளையாடுறதுக்கு எந்த கிராமரும் இருக்காது, எந்த விதிமுறைகளும் இருக்காது. எல்லா விதிமுறைகளையும் அடித்து உடைத்து நொறுக்கி தான் ஒரு விளையாட்டை விளையாடுவார். உதயநிதி ஸ்டாலினை பற்றி அதிகமாக பேசுகிறது எனக்கு வெக்கமாக இருக்குது. நேற்று மாநாட்டு ஆரம்பிச்சப்போ பார்த்தீங்கன்னா இந்த முன்னாடி ஆடல் பாடல் நிகழ்ச்சி மாதிரி சினிமா பாடல்கள்லாம் போட்டிருந்தாங்க. அதுவும் ஏதாவது சார் குறிக்குது மாநாட்டு? அதாவது சார், கடந்த ஒரு வாரத்துக்கு முன்னாடி நியூஸ் 18 ஒரு இன்டர்வியூ கொடுத்துருந்தார். திரு அண்ணாமலை அவர்கள் சொன்னதே நானும் திரும்ப இங்கே ரிப்பீட் பண்ணுறேன். பல்லுபடாத பக்குவமாக பார்த்து உதயநிதிக்கிட்ட அந்த நெறியாளர் கார்த்திகை செல்வன் அவர்கள் கேள்விகளை கேட்டிருந்தார்.
அது அந்த இன்டர்வியூ முடிஞ்சு அண்ணாமலை அவர்கள் பேட்டிக்கு அப்புறம் சின்ன சலசலப்பு வந்ததுக்கு அப்புறம் அதே கார்த்திகை செல்வன் ஸ்டாலின்ட்டு எடுத்த ஒரு 4 விதமான இன்டர்வியூஸ் எடுத்து போட்டாங்க. அவர் எப்படி கேள்வி கேட்குறாருன்னா, உங்கள் தந்தையோடு அரசியல் பயணம் செய்த பொழுது உங்களுக்கு இருந்த அனுபவம் எப்படி இருந்தது? உங்கள் தந்தை செயல்படாமல் இருக்கும் இந்த சூழ்நிலையில் நீங்கள் தனிப்பட்ட முறையில் தலைமை தாங்கி இந்த இயக்கத்தை நடத்தும் பொழுது உங்களுக்கு என்னென்ன சங்கடங்கள் இருக்கிறது? இப்படி தான் ஸ்டாலின்கிட்ட கேள்வி கேட்டிருந்தாரு. இப்போ உதயநிதிட்ட என்ன கேட்குறாரு? உங்களுக்கு சினிமா கஷ்டமா, அரசியல் கஷ்டமா? உங்களுக்கு சினிமா பிடிக்குமா, அரசியல் பிடிக்குமா? இதுவா கேள்வி? இப்படியா ஒரு நெறியாளர் கேள்வி கேட்பாங்க? அந்த பேட்டியில் சொல்லியிருந்தாரு, கலை நிகழ்ச்சிகள் மாநாட்டில் நடத்தப்படும். கலை நிகழ்ச்சிகள் நீங்கள் இன்னும் சினிமா பாட்டுக்கு டான்ஸ் ஆடுவாங்கலாம் நினச்சிடாதீங்க. இது நம்ம தமிழர் பண்பாடு கலாச்சாரத்தை பிரதிபலிக்கக்கூடிய வகையில் பழங்கால நடனங்களும் இசையும் அங்கு இசைக்கப்படும் சொன்னார். ஆனால் அங்கே இசைக்கப்பட்டது காவாலா காவாலா பாட்டுக்கு அரைக்குறை ஆடையில் நடன அலைகளை விட்டு நடனமாடச் செய்து மு.க. ஸ்டாலின், துர்கா ஸ்டாலின், கனிமொழி, மூத்த திமுக அமைச்சர்கள் அனைவரும் முதல் வரிசையில் அமர்ந்து வாயை பிளந்து கொண்டு ரசித்து வேடிக்கை பார்த்தார்கள். 2 கலை நிகழ்ச்சியெல்லாம் சினிமா பாட்டு ஆடல் பாடலாம் கிடையாது. புதுகை பூபாலம் அப்படின்ற ஒரு கலைக்குழுவினர் ஒரு ஆட்சியுடைய சாதனைகள், ஒன்றிய அரசு என்னெல்லாம் நம்ம மாநிலத்தை நம்மளுடைய உரிமைகள்லாம் பறிக்குதுன்னு ஒரு நகைச்சுவையா இளைஞர்களுக்கு போய் சேர்ற மாதிரி ஒரு நாடகம் நடத்துறாங்க. இதில் தான் தமிழர் கலை பண்பாடை பற்றி வளர்க்கறதுக்கான பண்டைய கால நடனங்களும் இசையும் அங்கே இசைக்கப்படும் சொன்னது இதுதானான்னு எனக்கு தெரியல. சரிங்களா? அந்த பேட்டியில் அவர் சொல்லியிருந்தது என்ன, நடந்தது என்ன? சார், திமுக திருந்தாது, திமுக தலைவர்கள் திருந்த மாட்டாங்க, திருந்துறாப்புல இருந்தாலும் இவங்க உதயநிதி ஸ்டாலின் போன்றவர்கள் விட மாட்டாங்க. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா அண்ணா கலைஞர் ஃபோட்டோ இருந்துச்சு, அண்ணாவை தூக்கி ஓரத்தில் சின்னதாக வச்சுட்டு கலைஞர் ஸ்டாலின் ஃபோட்டோ வந்துச்சு. இன்னைக்கு கலைஞரை தூக்கி ஓரமாக வச்சுட்டு ஸ்டாலின் உதயநிதி ஃபோட்டோ வந்துடுச்சு. இந்த மாநாட்டுக்கு இன்பநிதியும் போயிட்டாரு. இன்னொரு 6 மாதத்தில் நான் நினைக்கிறேன் உதயநிதியை கட்சி தலைவராக்கிட்டு இல்லை செயல் தலைவராக்கிட்டு இன்பநிதியை இளைஞரணி தலைவராக்கிட்டு இப்படி ஏதாச்சும் மாற்றங்கள் கொண்டு வரது தான் இன்பநிதியை இப்பயே கட்சிக்குள்ளே கொண்டுட்டு பார்த்துக்க, தெரிஞ்சுக்க, எப்படிலாம் நடனமாட வைக்கணும், எப்படிலாம் பிரியாணி போடணும், எப்படிலாம் அந்த பிரியாணியை விநியோகம் பண்ணணும், எப்படிலாம் முதலமைச்சராக இருக்கக்கூடியவர்களை பாராட்டி தீர்மானம் நிறைவேற்றணுங்கிறதெல்லாம் கற்றுக்கிட்டு ட்ரைனிங் கொடுக்கறதுக்காக இன்பநிதியவும் அழைச்சிட்டு வந்துட்டாங்கன்னு நினைக்கிறேன். சார், மொத்தத்தில் திமுக என்பது மக்கள் விரோத, தேச விரோத தீய சக்தி. அதை தான் இந்த மாநாடும் பறைசாற்றுகிறது. இவர்கள் மாநாடு நடத்தவில்லை, இவர்கள் பிரியாணி திருவிழா நடத்தி இருக்கிறார்கள். அந்த பிரியாணியில் 5 லட்சம் பேருக்கு பிரியாணி கொடுத்துருக்காங்க. அந்த பிரியாணி வாங்குறதுல வேறு அடிதடி, சண்டை, சச்சரவு எல்லாம் நடந்திருக்கு. இவருக்கு சினிமா மேலே ஒரு சின்ன மோகம் இருக்கும். அந்த சினிமாவில் இருந்தால் இவர் நினைச்சதெல்லாம் தீராத விளையாட்டு பிள்ளையாக சாதித்து கொள்ளலாம். அப்படி என்பதற்காக இவர் திரையுலகை விட்டு இன்னும் வெளியே வரல, அரசியலுக்குள்ளே இவர் முழுசாக போகல, திரையுலகத்துக்குள்ளே முழுசாக போகல. 2ம் பெற்றாம் நிலையில் திரு உதயநிதி அவர்கள் ஊசலாடி அல்லாடி கொண்டிருக்கிறார் என்று நினைக்கின்றேன். ஸோ இப்போ சினிமாவை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா பட்டியலிருந்த மக்களுக்கு நாங்கள் தான் அப்படின்ட்டு இந்த மாரி செல்வராஜ் போன்றவங்கலாம் இருக்காங்க. இந்த சென்னையில் நடந்த இந்த பட்டியலில் பெண்ணுக்கான எந்த ஒரு குரலுமே கொடுக்காம காரணம் என்னவாக இருக்கும்? இயக்குனர் திரு மாரி செல்வராஜ், இயக்குனர் திரு ரஞ்சித், இவங்கெல்லாம் பட்டியலின மக்களுக்கான திரைப்படங்களை எடுப்பதாக கூறிக்கொண்டு அப்படிப்பட்ட திரைப்படங்களை எடுத்து மாபெரும் வெற்றியையும் ஈட்டியிருக்கிறார்கள். இப்படி ரேகா என்ற பெண் பாதிக்கப்பட்டு வெளியில் பொது வெளியிலே மைக்குக்கு முன்னாடி, கேமராவுக்கு முன்னாடி தனக்கு நடந்த கொடுமைகளை சித்தரித்திருக்கிறார். இந்த நிமிடம் வரை இந்த 2 இயக்குநர்களும் அது தொடர்பாக எந்த ஒரு குரலையும் முன்னெடுக்கவில்லை. இதே ஒரு பிஜேபியை சார்ந்த ஒரு அடிமட்ட தொண்டன் வீட்டில் இதே போன்ற ஒரு நிகழ்வு நடந்திருந்தால் இந்த இயக்குநர்கள் துள்ளி குதித்து பிஜேபியின் பாசிசம் பார்த்தீர்களா, சர்வாதிகாரத்தை பார்த்தீர்களா அப்படின்னு கொக்கரித்திருப்பார்கள். எங்க வீட்டுல எனக்கு அப்பா இல்ல, அம்மா மட்டும்தான். அம்மா எவ்வளவுதான் தம்பி என்னையும் பார்த்துப்பாங்கன்றனாலதான் சரி 12th முடிச்சுட்டேன். 12 லீவ் இருக்கு, சரி அந்த லீவ்ல போயிட்டு நம்ம கொஞ்சம் காசு பார்த்தோன்னா நம்ம காலேஜ் படிக்கலாம், ஏதோ ஒரு இது படிக்கிறதுக்காவது ஹெல்ப்பா இருக்குன்னு தான் நான் வேலைக்கே போனேன். ஆனா வேலைக்கு போன இடத்துல என்னை படிக்க வைக்கிறேன்னு சொல்லி என்னோட காசு சம்பளம் 1 ரூபாய் கூட எனக்கு கொடுக்கல.
படிக்க வைக்கிறேன்னு சொல்லி ஏமாத்திட்டு தான் இருந்தாங்க கடைசி வரைக்கும். நான் படிக்கணுன்றதுக்காக தான் வேலைக்கே போனது. ஆனா என்னை இவ்வளவு கொடுமைப்படுத்துனாங்க. இதெல்லாம் தாங்கிக்கிட்டேன். இதுக்கு மேலேயும் என்னால திரும்ப அங்க வேலைக்கு போக முடியாதுன்றதுனாலதான் நடந்த கொடுமை எல்லாத்தையுமே நான் சொன்னேன். ஏன்னா இந்த கொடுமை எனக்கு நடந்தது, நான் அனுபவிச்சிருக்கேன். எவ்வளவு கொடுமை, எவ்வளவு வலி, எவ்வளவு ரத்தம். இது இன்னொரு பொண்ணுக்கு நடந்தா அந்த பொண்ணு இவ்வளவு தாங்குவா அப்படின்றனாலதான் நான் இதை வெளியே சொல்லணும்ன்றதுனாலதான் நான் சொன்னேன். என்ன பிரச்சனை வந்தாலும் பாத்துக்கலான்னு. என்னால முடியல வேலை எனக்கு எப்பதான் வேலை ஸ்டார்டிங் நான் போய் செய்யறேன் புதுசா. என்னால வேலை செய்ய முடியலன்னு சொல்லி நான் 2 நாள்லயே சொல்றேன், என்ன வேலை செய்ய முடியல, நான் வீட்டுக்கு போறேன்னு. அவங்களோட நான் எம்எல்ஏ மருமக, நான் என்ன வேணா பண்ண முடியும், உங்க அம்மாவை இப்பவே நினைச்சாலும் ஸ்டேஷன்ல தூக்கி வைக்க முடியும் என்ன மிரட்டுறாங்க. நாங்க எதுவுமே இல்லாதவங்க, எங்கள்கிட்ட காசு பணம் எதுவும் இல்ல. அவங்க சொல்ற மிரட்டலுக்கு பயந்து நாங்க வேலை செய்யறோம். அவங்களுக்கு இருக்கிற டென்ஷன், ப்ரெஷர், அந்த காரணத்தை வச்சு நான் ஒழுங்கா வேலை செய்யல அப்படின்ற ஒரு காரணத்தை வச்சு என்னை அடிக்க ஆரம்பிக்கிறாங்க. என்னை எவ்வளவு அடிக்கணுமோ அவ்வளோ ஒருத்தர அடிச்சு என்னை கொடுமைப்படுத்திட்டாங்க. குழம்பு கரண்டியை வச்சு என்னை ஃபுல்லா உடம்பு ஃபுல்லா பிளட் வர வர என்னை அடிச்சிருக்கிறாங்க. நான் கெஞ்சுவேன், என்னை விட்டுருங்கக்கா, என்னால வேலை செய்ய முடியல, ஒரு மனிதாபிமானம் கூட இல்ல. சார், திருமாவளவனே வாயை திறக்கலையே, கம்யூனிஸ்டுகள் வாயை திறக்கலையே. கேவலம் கூட்டணிக்காகவும் 2 MP சீட்டுக்காகவும் 4 MLA சீட்டுக்காகவும் கட்சி அடவு வச்சுட்டாங்களே திமுக கிட்ட. நீங்க அடவு வச்சுக்கோங்க, காசு வாங்கிக்கோங்க, கூட்டணி வைங்க, எலெக்ஷன்ல ஓட்டு கேளுங்க உங்க மக்களை போய் ஓட்டு போட சொல்லுங்க. ஆனா உங்க மக்கள் பாதிக்கப்பட்டு வீதியில நிக்கிறப்ப அந்த மக்களுக்காக குரல் கொடுக்கக்கூடிய எண்ணம் உங்களுக்கு ஏன் வரமாட்டேங்குது? திருமாவளவன் போன்ற ஒடுக்கப்பட்ட தாழ்த்தப்பட்ட பட்டியலின மக்களின் விரோதி இந்த உலகத்திலே கிடையாது. தமிழ்நாட்டில் உள்ள பட்டியலின மக்களின் இன துரோகி திருமாவளவன். அதே ரேஞ்சில தான் திரு ரஞ்சித் அவர்களையும் திரு மாரி செல்வராஜ் அவர்களையும் பார்க்க வேண்டிய சூழலில் நாம் இப்போது தள்ளப்பட்டிருக்கிறோம். அந்த ரேகா என்கின்ற பெண்ணுக்காக குரல் கொடுக்காத ரஞ்சித் அவர்களையும் குரல் கொடுக்காத மாரி செல்வராஜ் அவர்களையும் வன்மையா கண்டிக்கிறேன் சார். யாத்திரை